இந்த அடுத்தவருடைய குறையை தேடுவதை சாதாரணமாக நினைக்கிறீர்களா? சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அடுத்தவருடைய மானத்தை பறிப்பதற்கு குறை தேட ஆரம்பித்து விட்டீர்களா? ஆள் வைத்து குறை தேடுகிறீர்களா? உங்களுக்கு எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமான் கல்பஹு, யாருடைய உள்ளத்திலே ஈமான் நுழையாமல் நாவளவில் மட்டும் ஈமான் இருக்கிறதோ அப்படியான முனாஃபிக்குகளை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்டவர்களே சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள். சாதாரணமான விஷயம். நண்பன் நண்பனை பற்றி, அண்டை வீட்டானை பற்றி, ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியை பற்றி, கணவன் மனைவியை பற்றி, மனைவி கணவனை பற்றி, இப்படியெல்லாம் ஒரு ஆலிம் ஒரு ஆலிமை பற்றி, ஒரு சமூகம் ஒரு ஆசிரியரை பற்றி, ஒரு நிர்வாகம் ஒரு ஆலிமை பற்றி, ஒரு ஆலிம் நிர்வாகத்தை பற்றி சர்வ சாதாரண என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்குடைய அடையாளத்தை முதலாவது சொல்லி சொன்னார்கள், இது நிஃபாக்குடைய அடையாளம். ஈமான் நாவில் தான் இருக்கிறது, உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்கள் இவருடைய பண்பு என்ன? அவர்கள் புறம் பேசுவார்கள். எனவே நான் சொன்னார்கள், லா தக்தாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி நீங்கள் புறம் பேசி விடாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், அவருடைய அவ்ரத்தை, அவருடைய குறைகளை நீங்கள் பின்துயர வேண்டாம், தேடாதீங்க. மனுஷன் தான் குறை இருக்கும். மனுஷன் நல்லா குறை உள்ளவனாக படைச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் யார் நிரப்பமானவர்கள்? நபிமார்களே தவிர யாரிடத்திலே குறை இருக்கவில்லை. யார் பரிபூர்ணமானவர்கள்? யாருமே கிடையாது சகோதரிகளே. குறை பார்ப்பவன் என்ன உத்தமனா? குறை பார்ப்பவன் எல்லாவற்றிலுமே அவன் தூய்மையானவன், ஈமானே இல்லாதவன். குறை பார்க்கும் எண்ணம் வந்தால் உடனே முடிவெடுங்கள். அடுத்த கட்டத்தை யோசிப்பதற்கு முன்னால் என்னிடம் ஈமான் இல்லாமல் போய்விட்டது, ஈமான் இல்லாமல் போய்விட்டது, உடனே முடிவெடுத்து விடுங்கள். குறை பார்ப்பதற்கு அடுத்த எட்டை வைக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லா தத்தபிஉ அலா அவ்ராத்திஹிம், நீங்க அவருடைய குறைகளை தேடாதீர்கள். ஃபஇன்ன மன் இத்தபஅ அவ்ராத்திஹிம், யாரு ஒரு முஸ்லிமுடைய குறையை தேட ஆரம்பிப்பானோ யத்தபிஉல்லாஹு அவ்ரத்தஹு, அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பிப்பான். யாரு? சாதாரணமான ஒரு படையல்ல தேட போகிறார்கள், நிர்வாகம் அல்ல, போலீஸ் அல்ல. கண்ணியமானவர்களே, வேறு வேறு அமைப்பில் இருக்கக்கூடிய சிஐடிக்கள் அல்ல, ரகசிய போலீஸ்கள் அல்ல. யார்? அல்லாஹ் தேடுவான், அல்லாஹ் தேடுவான். வருஷ கணக்கு தேவையில்ல. அல்லாஹ்வுக்கு மறைவா ஒன்றுமே கிடையாது. தன் ஒருவருடைய ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமுடைய குறையை தேட ஆரம்பித்தால் அவருடைய குறையை அல்லாஹ் தேடுவார், தேடுபவருடைய குறை அல்லாஹ் தேடுவார். எந்த அளவுக்கு என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் யத்தபிஇல்லாஹு அவ்ரத்தஹு, யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விட்டாரோ யுஃப்லிஹு ஃபீ பைத்திஹி, அவனை வீட்டுக்குள்ளே அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அவனை வீட்டுக்குள்ளே அல்லாஹ் கேவலப்படுத்துவான். வீட்டுக்குள்ளே இருந்தே சதிகள் செய்யட்டும், பரவாயில்லை, பலர்களை வைத்து சதிகள் செய்யட்டும். சதிகாரன் யார், முழு பங்கு யாருக்கு என்று ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அவனை வீட்டுக்குள்ளே வைத்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நிஃபாக்கோடு மரணித்து விடாதீர்கள், இந்த மோசமான பண்போடு மரணித்து விடாதீர்கள். எம்மை கொண்டு யாரெல்லாம் குறை காணப்பட்டார்களோ, குறை கண்டோமோ, அவர்களை தேடி மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கிடைக்காமல் மரணத்தை கூட நினைக்காதீர்கள். அதற்கு முன் மரணம் கூட வந்துவிடக்கூடாது.